சென்னையில் மூக அழகிரியின் மகள் கயல்விழி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வங்கி மேலாளரை தாக்கிய புகாரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கி மேலாளரை தாக்கிய புகாரில் அடையாறு காவல்துறையினர் இந்நடவடிக்கையை எடுத்துள்ளனர். சென்னையில் மூக அழகிரியின் மகள் கயல்விழி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வங்கி மேலாளரை அவர் தாக்கிய புகாரில் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அவதூறாக பேசுதல், தாக்குதல், மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் மூக அழகிரியின் மகள் கயல்விழி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வங்கி மேலாளரை தாக்கிய புகாரில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மூக அழகிரியின் மகள் கயல்விழி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வங்கி மேலாளரை தாக்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்டு பெறலாம். ஆனந்தன், இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன? விக்னேஷ், அடையாறில் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் மூக அழகிரியுடைய மகள் கயல்விழிக்கு சொந்தமான ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கிறது. இந்த கட்டிடத்தில் எஸ்ஐ வங்கி ஒன்று செயல்பட்டு வருகிறது. அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய லிப்ட் சரியாக பழுதாயிரு காரணமாக இது தொடர்பாக வங்கி மேலாளர் கட்டிடத்தினுடைய உரிமையாளரிடம் தகவல் தெரிவித்திருக்கார். இது தொடர்பாக கட்டிடத்தின் உரிமையாளர் இருக்கக்கூடிய கயல்விழி அவர்கள் நேரடியாக கேட்டு விசாரணை செய்திருக்கார். அப்பொழுது வங்கியுடைய மேலாளருக்கும் கயல்விழிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வாக்குவாதத்தில் கயல்விழி வங்கி மேலாளரை தாக்கிய காட்சி சமூக வலைதளத்தில் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் வங்கி மேலாளர் சார்பாக ஒரு புகார் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அடையாறு காவல் நிலையத்தில். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் 4 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்திருக்கார்கள். இந்த அடிப்படையில் அடுத்த கட்டமான காவல்துறையில் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். இது இந்த சம்பவம் சமூக வலைதளத்துல வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன்.